மானதி நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். இதுக்கு மேலேயும் சாரதா பேசுகிறத பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு காவேரி அமைதியாக இருந்தாங்கன்னா விஜய் காவேரி மேலே வச்சுருக்க அன்புக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அட்லீஸ்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையாவது விஜய்க்கு சப்போர்ட்டிவாக நின்று எதிர்த்து பேசணும் அவங்க அம்மாவை அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எல்லாரும் தடுத்து பார்த்து சாரதா ஒத்துக்கவே மாட்டாங்க. நீங்கள் நலுங்கு வைக்கவே கூடாது, உங்களை மாதிரி ஒரு ஆளெல்லாம் நலுங்கு வச்சா என் பொண்ணு கண்டிப்பாக நல்லாவே இருக்க மாட்டான். நீங்கள் எந்த அர்த்தத்தில் எந்த உரிமையில் வந்துட்டு என் பொண்ணுக்கு நலுங்கு வைக்கிறதுக்கு வந்திருக்கீங்க? இந்த சீரெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில் போயிடுங்க. இதுக்கு மேலே என்னை பேச வைக்காதீங்க. எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க, 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த விசேஷ வீட்டில் பிரச்சனை பண்ணாமல் தயவு செய்து இந்த இடத்துலேருந்து கிளம்புங்க தம்பி அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே தாத்தாவுக்கும் கோவம் வந்துடும். இங்கே பாருமா சாரதா, நீ பேசுகிறதெல்லாம் தப்பு, ரொம்ப தப்பு. இவ்வளோ நாள் என் பேரன் வந்து தப்பு பண்ணியிருந்தான், அதுக்கான தண்டனையை அவன் அனுபவிக்கிறான்னு சொல்லிட்டு நானும் கண்டுக்காமல் இருந்தேன். பட் இப்படி சபையில் வந்து 4 பேர்த்து முன்னாடி இவ்வளோ அசிங்கமாக தரக்குறைவாக பேசுகிறது நானே ஒத்துக்க மாட்டேன். அப்படி என்ன அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டான் என் பையன்? அந்த அளவுக்கு முறை பண்ணக்கூடாது, உரிமையே இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு சொந்த பந்தமும் இல்லை, எந்த பந்தமுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு விஜய் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? காவேரி, நீயும் அமைதியாக நின்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கியம்மா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? உங்கள் அம்மாவுக்கு எடுத்து சொல்ல மாட்டியா? நீங்கள் 2 பேரும் சம்மதிச்சு தானே இத்தனை பிரச்சனை நடந்தது. சரி, நாங்களும் 4 பேர்த்து முன்னாடி எதுவும் பேசக்கூடாது, விசேஷ வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு அமைதியாக போனால் சாரதா பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாத்தாவும் பாட்டியும் மாறி மாறி பேச உடனே காவேரிக்கு கோவம் வந்துடும். அம்மா தயவு செய்து நீ சும்மா இருமா, அவர் இப்போ நலுங்கு வச்சுட்டு போகிறதுல உனக்கு என்னம்மா பிரச்சனை? 4 பேர் இப்போ என்ன தப்பாக பேசிடுவாங்க? அப்படி அவர் பாட்டுக்கு நலுங்கு வச்சுட்டு அமைதியாக கிளம்பிடுவார். நீ பேச தான் இங்கே பிரச்சனை பெருசாகிட்ருக்கு. எல்லாரும் நம்மளை தான் கவனிச்சிட்ருக்காங்க. இப்போ எல்லோரும் உன்னை தப்பாக பேச மாட்டாங்களா? 4 பேர் 4 விதமாக பேச மாட்டாங்களா? நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப சரியில்லைம்மா, நீ எல்லாருக்கு முன்னாடி இவரை அவமானப்படுத்துறதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ நீ சப்போர்ட்டுக்கு வேற வந்துட்டியா? உன்னை அந்த அளவுக்கு மனசை கெடுத்து வச்சுருக்காங்களா எல்லாரும் சேர்ந்து? சரி சரி போ, நீ அவர் கூடயே வேணும்னாலும் போ, அம்மா இல்லைன்னு ஒட்டுக்கா தலை முழுகிட்டு நீ அவர் கூடயே கிளம்பிடு. உனக்கெல்லாம் நல்லதை நினச்சேன் பாரு, உன் வாழ்க்கை நல்லா அமையணும்னு நினச்சி இத்தனையும் யோசித்து மனசில் போட்டு புழுங்கிக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தா நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு என்னவே வந்துட்டு என்னன்னு பேசுகிறியா? இப்போவே நீ கிளம்பு, நீ அவர் கூடயே போ அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே காவேரிக்கு கோவம் வந்துடும். இங்கே பாருமா, இப்போ அதை பற்றி பேசுகிறதுக்கான நேரமும் இடமும் இது கிடையாது. தயவு செய்து சொல்கிறத புரிஞ்சுக்கோமா, எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. இந்த பிரச்சனை 4 பேத்துக்கு தெரிஞ்சது இப்போ 400 பேத்துக்கு தெரிய போகுது. என்னை ஏமா இவ்வளோ கேவலப்படுத்துகிற? உன் பொண்ணு தானே நான், புரிஞ்சிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லடி நீ எவ்வளோ சொன்னாலும் சரி, இவர் நலுங்கு வைக்கிறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இவர் முறை பண்ணவே கூடாது. இவர் முறை பண்ணால் என்னோடய பொண்ணோட வாழ்க்கை கூட நல்லா இருக்காது. நர்மதா சின்ன பொண்ணு, அவள் நல்லா இருக்கணும். இவர் மாதிரி ஒரு ஆளெல்லாம் நலுங்கு வச்சு வாழ்த்தனா என் பொண்ணு நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சாரதா பேச, நிறுத்துமா, நீ ரொம்ப ஓவராக தான் போகிற. என் புருஷனை இவ்வளோ கேவலமாக தரக்குறைவாக பேசுகிறதுக்கு உனக்கு என்னம்மா அப்படியாச்சு? நர்மதான்னு சொல்கிறியே, நர்மதாவோட வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொல்கிறியே. இன்றைக்கி நர்மதா நம்ம முன்னாடி உயிரோடு இருக்கா, நம்ம கூட இருக்கான்னா அதுக்கு யாருமா காரணம்? அவர் கொடுத்த காசு தான் காரணம். அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இந்த அளவுக்கு அவரை சீப்பாக பேசுகிற, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? ஏதோ நீ கோவமாக இருக்க, நான் பண்ணது தப்புன்றதுக்காக நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு அமைதியாக போய்கிட்டு இருந்தா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. இவ்வளோ தரைக்குறைவாக பேசுகிறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். விஜய் நீங்கள் வாங்க, நான் உங்கள் கூட தான் இனிமேல் நிற்பேன். உங்களுக்கு மரியாதை கொடுக்காத வீட்டில் நான் கண்டிப்பாக இருக்கவே மாட்டேன். அம்மா நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, உனக்கு நான் பொண்ணாக இருக்கணும்னா நீ அவரை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீ 4 பேர் எல்லோரும் முன்னாடி வந்துட்டு இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறதையும் இவ்வளோ அவமானப்படுத்துறதையும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் உனக்கு பொண்ணாக இருந்தேன்னா நீ அவரை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவர் தான் உன்னோட மாப்பிள்ளை, அவர் தான் உன் மருமகன். என்னை நீ பொண்ணாக ஏற்றுக்கிறேன்னா நீ அவரே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக தான் இருந்தோம், சந்தோஷமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். அவர் எவ்வளோ அன்பு என் மேலே வச்சுருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கங்கா உள்ளே வந்துடுவாங்க. அம்மா ஏமா பிரச்சனை பெருசு பண்ணுற, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கம்மா, தயவு செய்து கொஞ்சம் அமைதியாரு. இப்போதைக்கு அவங்க நலுங்கு வைக்கட்டும், சீரெல்லாம் பண்ணட்டும், அதுக்கப்புறமா நம்ம பொறுமையாக பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சாரதாவும் அமைதியாக போயிடுவாங்க. அங்கே நடக்கவே சாந்திக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆயிரும். என்னடி நடக்குதுங்க? ஆளாளுக்கு மாற்றி இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மருமக பையனை ஒரு மாப்பிள்ளையை இப்படி தான் அவமானப்படுத்துவீங்களா? எல்லாரும் பார்க்குற மாதிரி இப்படி தேர்த்து பேசிக்கிட்டு இருக்க. ஏண்டி சாரதா, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா? இப்படி தான் நீ பேசுவியா? என் பையனை நீ இப்படி தான் வந்துட்டு தரக்குறைவாக நடத்திக்கிட்டு இருக்கியா? ஏண்டா இந்த பொட்டச்சிங்க வீட்டிலலாம் வந்துட்டு நீயும் இப்படி தான் கஞ்சி குடிச்சிட்டு கேவலப்பட்டுட்டு இருக்கியா? முதல்ல நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, கொடைக்கானலுக்கு கிளம்பி என் கூட வந்துடு. இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்தே வராது. என் கண்ணு முன்னாடியே விஜய் இப்படி பேசுகிறாளேவோ, நான் இல்லாதப்போ உன்னை அவள் சும்மாவாக விட போகிறான்? என்னென்னலாம் பேசியிருப்பாளோ தெரியல, எப்படிலாம் அவமானப்படுத்தியிருப்பாளுங்களோ தெரியல. இந்த பொம்பளைங்களே இப்படி தான், இவளுங்க எல்லாரும் சேர்ந்தாருன்னா உன் தலையில் மிளகா அரைச்சிருவாருங்க. இவளுக்கு இருக்குது சாரதா, என் தம்பி இல்லாதது ரொம்ப இவளுக்கெல்லாம் குளிர் விட்டு போச்சு.
சிட்டிக்கு வந்தோடனே இவரோட பேச்சு கலாச்சாரம் எல்லாம் மாறி போச்சா, மருமகன் பையனை 4 பேர் பார்க்குற மாதிரி இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறா இவளுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி குமரன் கிட்ட அவங்க அம்மா வந்துட்டு பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு பக்கம் வந்துட்டு காவேரியும் விஜயும் சேர்ந்து சீர் செய்வாங்க. விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்ன பிரச்சனையும் நடந்துச்சோ சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நீ என் பக்கத்தில் நின்று என் பொண்டாட்டி உரிமையில் நின்று நம்ம 2 பேரும் இப்போ சீர் பண்ணுறல, எனக்கு இதுவே போதும் காவேரி, நீ என் பக்கத்தில் இருந்தான்னா எனக்கு அதுவே போதும், எனக்கு யாருமே தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் அவங்க தாத்தாவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவார். பாத்தியா தாத்தா, நான் சொன்னல காவேரி மனசு மாறிட்டா, அவள் என்னை ஏற்றுக்கிட்டான்னு. இப்போ பாரு, காவேரிக்கு என் மேலே அவ்வளோ அன்பு இருக்குது தாத்தா. நான் பண்ண சின்ன சின்ன தப்புனால தான் அவன் என் மேலே கோவமாக இருந்தா. காவேரி ஏன் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி விஜய் தாத்தாக்கிட்டேயும் போய் சொல்லுவார். எப்படியோ ஒன்று, 2 பேரும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும். தம்பி, இந்த சீர் முடிஞ்சோன்னு நான் உடனே கிளம்புறேன் தம்பி, இதுக்கு மேலேயும் இங்கே நிற்க முடியாது. இங்கே நிற்க பிரச்சனை ஏதாவது ஆகிடுமோன்னு எனக்கு மன சங்கட்டமாக இருக்குது. பாட்டியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, நாங்கள் உடனே கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தாத்தாவும் பாட்டியும் சாப்பிடாமையே கிளம்பிடுவாங்க. ஒரு வழியாக சீரும் முடிஞ்சிடும், நல்லவங்க எல்லோரும் வச்சு முடிச்சிருவாங்க. சாப்பிட்றதுக்கும் எல்லோரும் போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் குட்டி கலாட்டம் நிறைய விஜய் பண்ணிக்கிட்டு இருப்பார். சாப்பிட்ற இடத்துல போய் எல்லாருக்கும் பரிமாறுறது அப்படி இப்படின்னு இரிட்டேட் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா காவேரி கிட்ட போய் சொல்லுவாங்க, ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட உடம்பு கூசவே இல்லையா? உன் புருஷன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், பெரிய இவன் மாதிரி கௌரவமாக சொல்கிறேன், அவன் தான் என் புருஷன், அவன் தான் வந்துட்டு முறை பண்ணணும், அவர் தான் உனக்கு மருமகன் சொல்கிற, நீ கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணது இந்த வெண்ணிலான்னு ஒருத்தி வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சிட்ருக்கிறதெல்லாம் மறந்துட்டியா? உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க, போதுமா, நீ பேசுகிறதெல்லாம் கேட்டு அவர் மேலே வெறுப்பு இருக்கிற மாதிரி தான் நான் காமிச்சிட்டு இருந்தேனே தவிர அவர் நான் வெறுக்கவும் கிடையாது, மறக்கவும் கிடையாது. அவர் மட்டும்தாம்மா எனக்கு புருஷன். உனக்கு என்னம்மா தெரியும் அவரை பற்றி? அவர் எப்போவுமே யாருக்குமே மனசளவில் கூட துரோகம் பண்ணதும் கிடையாது, நினச்சதும் கிடையாது. இப்போ கூட நம்ம நல்லா இருக்கணும் தான், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தான் ஒவ்வொன்றும் அவர் யோசிச்சுட்ருக்காரு. எனக்காக இவ்வளோ தூரம் வந்துட்டு அவ்வளோ வசதியான வாழ்க்கையும் ஆடம்பரத்தையும் விட்டுட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னா சும்மாவா? என் மேலே அன்பு இல்லாமையா? வெண்ணிலா வந்துட்டு ஒரு குற்ற உணர்ச்சிக்காக தான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரே தவிர என்ன மறந்துட்டு என்ன வேண்டான்னு சொல்லிட்டுலாம் கிடையாது. அப்படி என்ன வேணான்னு நினைக்கிறவர் இங்கே ஏமா அவளை வந்து கஷ்டப்படணும்? நானும் சரி, நீ கோவமாக இருக்கேன், அவங்க கோவம் தணிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கலான்னு சொல்லி பொறுத்து போனால் நீ பண்ணுறது சுத்தமாக சரியில்லைம்மா. அது போக எல்லோரும் முன்னாடி அவரை அவமானப்படுத்துறதை அசிங்கப்படுத்துறதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு பிடிக்கலைன்னா சொல்லுமா, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நான் உனக்கு பொண்ணும் கிடையாது, நீ எனக்கு அம்மாவும் கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சது. இதுக்கு மேலே எதுவுமே பேசுறதுக்கும் கிடையாது. நான் உன் மனசை இவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறேன்ல, ஆனால் என் மனசை இங்கே யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. என் மனசில் எவ்வளோ பாரம் இருக்குது, எவ்வளோ அழுத்தம் இருக்குதுன்னு யாராவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கேவலப்படுத்தினீங்களே. கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணனால தானே இன்றைக்கி நர்மதா உயிரோடு இருக்கா. அந்த ஒரு அர்த்தத்தில் ஏமா யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? என்னை தப்பான கண்ணோட்டத்தில் என்னை தப்பாகவே பார்க்குறீங்க. இப்போ என் கூட சேர்ந்து விஜயும் தப்பாக பேசுகிறீங்க, தப்பாக நினைக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதுக்கு மேலேயும் நான் அமைதியாக இருக்கவே மாட்டோமா? எனக்கு விஜய் தான் முக்கியம், அவர் கூட தான் நான் சேர்ந்து வாழ போகிறேன். இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் நீ குறுக்க நிற்கவே கூடாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கு. கரெக்டாக சாந்தி உள்ளே வந்துடுவாங்க. ஏண்டி, நீங்கள் பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சாரதா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? மூளைகையில் கெட்டு போச்சா? காவேரி வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு ஏண்டி இப்படி துடிச்சிக்கிட்டு இருக்க? நீ பண்ணுற வேலை தான் இப்போ விஜயும் காவேரியும் பிரிஞ்சிருக்காங்களா? நான் கூட என்னமோ நினச்சேன், விஜய் தம்பியை காணுமே, ஃபங்க்ஷனில் வந்துட்டு அட்டன் பண்ணாமல் இருக்காங்களேன்னு. இதுக்கு பின்னாடி இருக்க முக்கிய காரணமே நீ தானா? ஏன்டி இப்படி வந்துட்டு சின்ன ஜெர்சுங்களை பிரித்து வச்சு பார்க்கணுன்னு நினைக்கிறேன்? உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே பாருங்கள் மதனி, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனையே தெரியாது, என்னென்ன ஆட்டமெல்லாம் இவங்க பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ பாதியில் வந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசாதீங்க. என் மனசில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, 1000 பிரச்சனை இருக்கட்டும் டி, காவேரி தான் விஜய் வேணுங்கிறா. அந்த விஜய் பையனும் வந்துட்டு காவேரியை பொண்டாட்டிங்க நான் உரிமையோட. அப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கும்போது நீ ஏன்டி அவங்கள பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறேன்? அப்படி என்ன காரணமாக வேணும் இருக்கட்டும், புருஷன் பொண்டாட்டி ஒத்துமையாக இருக்கணும்னு தானே நினைக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நினைக்கிறாங்க. நீ ஏன்டி அவங்கள பிரிக்கணும்னு நினைக்கிற, அறிவு கெட்டவளே அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டாக விஜய் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு உள்ளே வந்துடுவார். அத்தை ப்ளீஸ் அத்தை, நீங்கள் எங்கள் அத்தையை எதுவுமே திட்டாதீங்க, அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், எல்லா தப்பையும் பண்ணது நான் தான். பண்ண தப்புக்காக நான் தண்டனை தான் நான் இப்போ அனுபவிச்சுட்ருக்கேன். அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது. அவங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க பொண்ணை பற்றின அக்கறையோடு தான் அவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்கள தப்பாகவே நினைக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, பாத்தியா இப்போ கூட பாரு, ஒரு மருமகன் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் என்கிட்ட பேசுகிறாரு. இந்த ஒரு நல்ல மனசை புரிஞ்சுக்காமல் இப்படி எல்லாத்தையும் காயப்படுத்திட்டு இருக்கே சாரதா அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரதா எதுவுமே பேச மாட்டாங்க, உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் சாந்தி வந்து விஜய்கிட்ட பேசுவாங்க. அப்படி என்னதாப்பா பிரச்சனை, அப்படி நீ என்ன தான் தப்பு பண்ண, உன் மேலே ஏன் எல்லோரும் இவ்வளோ கோவமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே காவேரி கண்ணை காட்டுவாங்க. எரும மாடு ஏதாவது உளறி தொலைச்சிடாத ஆர்வ கோளாறுல, அவ்வளோதான், இவங்க போய் கொடைக்கானல் பூரா தண்டூர் அடிச்சிருவாங்க,
அவ்வளோதான், என் பேர் நாறிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே விஜய் அதை சுதாரிச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லத்த, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் நான் உங்களுக்கு பொறுமையாக கூலாக சொல்கிறேன், நம்ம வீட்டுக்கு எப்போ போகலாம் அப்படின்ற மாதிரி டைவர்ட் பண்ணிட்டு போயிடுவார். உடனே யமுனா ஒரு பக்கம் துள்ளி குதிச்சிட்டு இருப்பாங்க. இவருக்கு எவ்வளோ தைரியம், எல்லாரும் முன்னாடி அம்மாவையே எதிர்த்து பேசுகிறாரு, அம்மா கிட்டே சவுண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா, நான் போய் இப்போ கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நிவின் சொல்லுவார், நீ வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாரு, இங்கே எந்த பிரச்சனையும் பண்ணிடாத, ஏற்கனவே நம்மளால தான் பிரச்சனை வந்துச்சுன்னு ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பிரச்சனையை அவங்களே முடிச்சுக்குவாங்க, நம்ம எதுலேயும் தலையிடாமல் இருந்தால் அதுவே போதும். விஜய் காவேரி தான் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு அப்ஜெக்ஷனாவோ இல்லை அவங்கள தடுத்து யாருமே நிற்கக்கூடாது, அவங்க 2 பேரும் சேரணும், அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிவினும் சொல்லுவார்.